ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நாட்டு சர்க்கரை அண்ட் கோதுமை மாவு மட்டுமே வச்சு ஒரு ப்ரௌனி எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரௌனி செய்கிறதுக்கு ஒரு கோதுமை வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். நான் மெஷர்மெண்ட் எப்படி பண்ணணும்னு நிறைய கேக் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கப் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது மேலே வந்து நம்ம வந்து லெவல் பண்ணிட்டு தான் எடுத்துக்கணும். கொக்கோ பவுடர் ஒரு 1/4 கப், இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 வாட்டி நம்ம ஜலிச்சு எடுத்தால் நம்மளுக்கு வந்து ஈவனாக வந்து பேக் ஆகி கிடைக்கும். இல்லைனா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா, அது அங்கங்கே நம்மளுக்கு நின்றுட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து நிச்சயமாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் நல்லா 2-3 வாட்டி நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே போட போகிறதில்ல. நாட்டு சக்கரை வந்து 1 கப் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அப்போ தான் வந்து ஈவனாக வந்து அதில் நம்ம மெல்ட் ஆகி கிடைக்கும், சீக்கிரமாகவும் மெல்ட் ஆகும். இப்போ வந்து டார்க் சாக்லேட் வந்து ஒரு 190லேருந்து 200 கிராம்ஸ் வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் ரொம்ப சாக்லேட் பிரியர் அப்படின்னா 200 கிராம்ஸ் தாராளமாக எடுக்கலாம். அது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் இப்போ நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பட்டருமே நம்மளுக்கு வந்து 100 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து இப்போ டார்க் சாக்லேட் கூட சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தட், அதாவது கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்துக்கு மேலே நம்ம வந்து இப்போ நான் ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி 2 பொருளையும் நம்ம வந்து வச்சு இப்போ மெல்ட் பண்ண போகிறோம். பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற தண்ணியில் வந்து நம்ம சாக்லேட்டும் பட்டரும் இருக்கிற கிண்ணம் வந்து நம்மளுக்கு வந்து படக்கூடாது. அதோட ஆவி மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இதில் வந்து பட்டு அந்த சூட்லேயே நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகி கிடைக்கிறது தான் டபுள் பாயிலிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து சாக்லேட் வந்து கட்டியாகவே போட்டுட்டேன். நீங்கள் க்யூபாக இல்லை குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாகவே மெல்ட் ஆகி கிடச்சிரும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கணும். இப்போ நமக்கு வந்து இந்த டார்க் சாக்லேட் மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா பொடி பண்ண நாட்டு சக்கரை, அது வந்து 1 கப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கணும். எப்போவுமே பேக்கிங்கில் இது ரொம்ப முக்கியமான டிப்ஸ். நான் திருப்பி சொல்கிறதுக்கு ரீசன் என்ன, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் நாட்டு சக்கரை எடுக்கும் போது 1 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். இல்லைனா பவுடர் சுகர் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/3 கப் பவுடர் சுகர் ப்ளஸ் 1/2 கப் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். இது வந்து எக் ப்ரௌனின்றதுனால 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையில் இருக்கிற ஸ்மெல் போகிறதுக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இல்லைனா முட்டையில் குட்டியாக ஒரு ஒயிட் பார்ட் இருக்கும், அது கூடவே நீங்கள் அதையும் சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு வந்து இந்த எக் ஸ்மெல் வந்து ரொம்ப சுத்தமாக வராமல் இருக்கும். ஒரு பிஞ்ச் சால்ட் கூடவே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து கையிலே வந்து பீட் பண்ணிக்கலாம். இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் லோ ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா 1 கப் நாட்டு சக்கரை, அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா விஸ்க் வச்சு எவ்வளோ முடியுமோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு நுர தழும்பி வரும், அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா அந்த நாட்டு சக்கரை வந்து மெல்ட் ஆகி நமக்கு வந்து கிடச்சிருக்கும். நல்ல ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். இப்போது இது கூட வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா டார்க் சாக்லேட் அண்ட் பட்டர் மிக்சர், இது ரெண்டுத்தையும் சேர்த்து லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெல்டட் டார்க் சாக்லேட் அண்ட் பட்டர் காம்போ சேர்க்கும் போது லைட்டாக நம்மளுக்கு வந்து கட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தான் அது கட்டியாக தான் ஆகும் அந்த மிக்சர். ஓவர் பீட்டும் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் நார்மலாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருந்த மாதிரி நாட்டு சக்கரை கண்டிப்பாக நல்லா மெல்ட் ஆகிருக்கணும், இல்லைனா அங்கங்கே கட்டியாக இருக்கும். ப்ரௌனியோட சுகர் டேஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ இது கூட வந்து கோதுமையும் கொக்கோ பவுடரும் ஜலிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ட்ரை மிக்சரை சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் லோ ஸ்பீடில் ஃபர்ஸ்ட் லெவலில் நான் சொன்ன மாதிரி பீட் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் வந்து பிக்னர்ஸ்க்கு எப்போவுமே சேஃபாக மெத்தடாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே அதே மெத்தடே வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் இதில் வந்து பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கணும் அதே அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட்டர் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னென்னா கொஞ்சம் ஸ்மூத்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த ப்ரௌனியில், அண்ட் ஃப்ளேவருமே நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஆயிலுமே கிட்டத்தட்ட அதே டேஸ்ட் தான் கொடுக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஆயில் ஃபீல் இருக்கும், பட் டேஸ்ட் வைஸ் பெருசாக நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. பட்டர் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். நம்மளுக்கு எடுத்து ஊற்றுனா ரிப்பன் மாதிரி அது போய் கீழே போய் விழும், நம்மளுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து 7 inch கேக் டின்னில் வந்து ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரௌனி செய்யும் போது பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைனா பட்டர் பேப்பர், இது ரெண்டுமே நீங்கள், அதாவது ரெண்டுமே ஒன்று தான், இதில் எதனா ஒன்று நீங்கள் நிச்சயமாக வந்து அதில் போட்டு தான் ஆகணும். பட்டர் பேப்பர்ன்றது தனியாக பேக்கிங் மெட்டீரியல்ஸ் விற்கிற கடையில் விற்கும். நம்ம நார்மல் பட்டர் பேப்பர்னால் ஒரு பேப்பரில் எண்ணெய் தடவியோ இல்லை பட்டர் தடவியோ வைக்கிற பேப்பர் கிடையாது.
பேப்பரோட குவாலிட்டி பொறுத்து நம்மளுக்கு வந்து அடியில் அது ஒட்டுறது ஒட்டாமல் வர்றது இருக்குது. நம்ம நார்மல் பட்டர் பேப்பர் ஒட்டினா கூட போதும், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் பட்டர் பேப்பர் நிச்சயமாக ப்ரௌனிக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக இருக்கும். லிஃப்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கேக் டின்னில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி லிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேப் விட்டு நம்ம வந்து அதை தூக்குறதுக்கு ஒரு இடம் விட்டு நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும். இப்போ நான் ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் நீங்கள் அழகாக வந்து ப்ளேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரௌனி அழகாக பேக் ஆகி வரும்போது நம்ம ஷார்ப் எட்ஜஸ்லாம் கரெக்டாக கிடச்சிருக்கும். நான் இதில் வந்து ஒரு 7 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபுல் பேட்டரியுமே நான் வந்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் இதை வந்து 2 1/2 இன்ச் கேக் டின்னில் கூட ஊற்றிக்கலாம். அதை ஒரு 6 இன்ச் கேக் டின்னில் ஸ்கொயர் டின்னில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பேட்டரை நீங்கள் வந்து 2 6 இன்ச் கேக் டின்னில் ஊற்றுறீங்க அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். டெம்பரேச்சர் இப்போ நான் வைக்கிறதுல பாதி அளவு வச்சுக்கணும். நடுவில் ரொம்பவும் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது ஓடிஜியை. ஸோ ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வச்சுட்டு வெந்திருக்கா வேகலையான்னு சொல்லிட்டு நம்ம டூத் பிக் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி 7 இன்ச் கேக் டின்னில் ஃபுல் பேட்டரி நான் இப்போ இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நான் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜி ஒரு 10 மினிட்ஸ் வந்து 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் இதை நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து இது வந்து ஒரு 40 to 45 மினிட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதே 40 to 40 மினிட்ஸ் ட்ரை வச்சு பாருங்கள், பேக் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஒரு 40 மினிட்ஸ் கேப்பில் வந்து எடுத்து பாருங்கள். பேக் ஆகிருந்துன்னா அதோட விட்டுடலாம். ரொம்ப ஓவர் பேக் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆகிடுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். மேலே வந்து நம்மளோட டாப்பிங்ஸ் நம்மளோட விருப்பம் தான். நான் வந்து கொஞ்சமாக டார்க் சாக்லேட் அண்ட் கொஞ்சமாக ஒயிட் சாக்கோ சிப்ஸை வந்து ஒரு ஓரமாக போட்டு இதை வந்து கார்னிஷிங்காக முடிச்சிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. மேலே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ப்ரௌனிக்கான ஒரு அடையாளமே நல்ல ஒரு கிரிங்கிள் டாப் வரணும். மேலே இருக்கிற அந்த லேயர் வந்து தனியாக நம்மளுக்கு வரா மாதிரி இருக்கும். அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. வீட் நாட்டு சக்கரை செஞ்ச ப்ரௌனின்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க. நாட்டு சக்கரை ப்ளஸ் சுகர் கூட நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌனி நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து கேக் டின்லேருந்து நம்ம வந்து அதை வெளியே எடுக்கணும். இல்லைனா கிராக் ஆகி ப்ரௌனி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து உடையிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் நல்லா ட்ரை ஆகிட்டு ஒரு காட்டன் துணி போட்டு மேலே கவர் பண்ணி வச்சுருங்க. ப்ரௌனி உள்ளேருந்து வெளியே எடுத்த உடனே கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1/2 hour to 1 hour டைம் கொடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பீசஸ் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லைஸ் அழகாக வரும். இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம கட் பண்ணுற நைஃப் வந்து நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு மேலே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இந்த கிரிங்கிள் டாக் ரொம்பவே அழகாக வந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.